நல்ல வேலை, இந்த போட்டோவை யாரும் எடுத்து பிரிச்சு பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா எல்லாரும் இன்னும் நான் ஆதிய காதலிக்கிறேன்னு நினைச்சிருப்பாங்க. அதையே சாக்கா வச்சு ஏற்காட்டுல மதிய கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான் ஸ்வேதா கதை கட்டியிருப்பா. மதியோட அப்பாவும் அம்மாவும் அதை நம்பியிருப்பாங்க. ஆதிக்கு கூட என் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலை, இந்த பழி சொல்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் காதலிச்சவனோட போட்டோவை என் பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். அவனோட பழகின நினைவுகளை என் மனசுல வச்சிருக்கேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? எப்படியோ சரியான நேரத்துல விக்கி கால் பண்ணி சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. உங்க வீட்ல நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லு விக்கி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? அக்கா, நான் சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடாதீங்கக்கா. என்ன விஷயம் விக்கி? மதியக்கா வீட்ல சீதான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க போன் பண்ணிருந்தாங்கக்கா. உங்க பெட்டியில ஆதி மாமாவும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருக்கீங்களாமே. அக்கா, நீங்க மாமாவோட போட்டோ வச்சிருக்கிறதால நீங்க இன்னும் ஆதி மாமாவை லவ் பண்றதாவும் மறுபடியும் அவரை அடைய முயற்சி செய்யறதாவும் சொல்றாங்க. அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏற்காடுல மதியக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணது நீங்க தான் சொல்றாங்கக்கா. என்ன விக்கி சொல்ற? சீதாக்காவ அப்படி சொன்னாங்க? ஆமாக்கா. அது அவங்க வாய்ஸ் தானா? நல்லா கேட்டியா விக்கி? அது எனக்கு சரியா தெரியலக்கா. ஆனா அவங்க பேசும்போது சீதான் தான் சொன்னாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்ற ஆளான்னு எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு. அது யாருன்னு நீங்க தான்க்கா கண்டுபிடிக்கணும். சீதாக்கா கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிதான் ஆதியையும் மதியையும் ஏற்காட்டுக்கே கூட்டிட்டு போனோம். எனக்கு என்னமோ அந்த ஸ்வேதா தான் சீதாக்கா மாதிரி பேசிருப்பாளோன்னு தோணுது. அக்கா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொல்றத அவங்க நம்புற நிலைமையில இல்லக்கா. அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேக்கா. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே மதியக்காவோட வாழ்க்கைய பத்தி தாங்க கவலை. மத்தவங்கள பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அக்கா, எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கக்கா. ஆனா எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குக்கா. எந்த நிலைமை வந்தாலும் ஒருத்தரோட அடிப்படை குணம் மாறாதுன்னு நம்புறவன்க்கா நானு. அக்கா, நீங்க என்னைக்குமே மதிய அக்காக்க கெட்டது நினைக்க மாட்டீங்க. சீதான்னு போன்ல பேசினவங்க சொன்ன மாதிரி நீங்க ஆதி மாமாவோட போட்டோ வச்சிருந்தா கூட அதை தப்புன்னு சொல்ல முடியாதுக்கா. அக்கா, எங்க அப்பாவும் அம்மாவும் பழைய ஆளுங்கக்கா. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுக்கா. அவங்க போட்டோவை பார்த்தா போன்ல சொன்னது உண்மைன்னு அப்படியே நம்பிடுவாங்க. அக்கா, எங்க அப்பாவும் அம்மாவும் பெட்டியில போட்டோ இருக்கான்னு பாக்குறதுக்காக அங்க வராங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்கக்கா. இல்லனா அவங்க உங்க மேல கெட்ட பேரை உண்டாக்கிடுவாங்க. சரி விக்கி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிக்கா. மகள், வா மதி. உண்மையை சொல்லு மகள். உன்னோட பெட்டியில
நீயும் அதையும் சேர்ந்து இருக்கிற போட்டோ வச்சிருந்தியா? சொல்லு மகள், நீ அந்த போட்டோவை வச்சிருந்தியா இல்லையா? அப்படின்னா நீயும் உன் அப்பா அம்மா மாதிரி என்ன சந்தேகப்படுறியா? ஏய், என்னடே புரிஞ்சுக்காம பேசுற? நீ ஆதியோட போட்டோவை வச்சிருந்தா நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தோஷம் தாண்டி படுவேன். என் அப்பா அம்மா வேணா நீ இன்னும் ஆதிய நினைச்சிட்டு இருக்கிறன்னு கவலைப்படலாம். ஆனா ஆதி உன் மனசுல இருந்தா நான் பெருமை தாண்டி படுவேன். நீயும் ஆதியும் காதலிச்சது பொய் இல்லைன்னு, உங்க காதல் உண்மையானதுன்னு தெரிஞ்சு நான் சந்தோஷம் தான் படுவேன். நீ மட்டும் ஆதி உன் மனசுல இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்காக எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஆதிய மட்டும் இல்ல, நான் எல்லாரையும் சமாதானப்படுத்திடுவேன். மகள், உண்மையிலே ஆதி உனக்கு தான் சொந்தம். இது வெளியில சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் இருக்கு? போதும் மதி, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆதி உன்னோட புருஷன், அவன் உனக்கு சொந்தமானவன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஆதியோட போட்டோவை வச்சிருக்கணும்? உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உன் வாழ்க்கைய பத்தின பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க யாரோ போன்ல சொன்னதை கேட்டுக்கிட்டு ஏன் மேல சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகத்தை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஏன்னா என்ன பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நீயும் அவங்கள மாதிரியே என்ன நினைக்கிறியே, அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. இல்ல மகள், நான் உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். நீ ஆதியை எந்த அளவுக்கு லவ் பண்ணனு எனக்கு தெரியும். ஆதி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வேற வழியே இல்லாம நீ உன் மனசுல இருக்கிற காதலை மறைச்சுக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்கிறியோன்னு எனக்கு கவலையா இருக்குடி. இப்ப நீ மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும். நீ உண்மையிலேயே ஆதியை மறந்துட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு மகள். அப்படின்னா உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. பேருக்கு ஆதியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆதி ஆடைய நினைக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அப்படிதான் நீயும் என்னை பத்தி நினைக்கிறியா? அப்படிதானே? ஷோ, அப்படி இல்லடி. நான் சொல்ல வரதே வேற. நான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உண்மையான காதலை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல, நீயும் என்ன சந்தேகப்படுற. அதனாலதான் ஆதிய மறந்துட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேக்குற. இதுக்கு பேரு சந்தேகம் இல்ல மகள். உன் ஆதிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ சத்தியம் பண்ணாதான் அது என் மனசாட்சிக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்காக தாண்டி கேக்குற. சத்தியம் பண்ணு மகள். நான் ஆதிய மறந்துட்டேன், இது சத்தியம். போதுமா? என்ன மதி, மகிழினி கிட்ட சத்தியம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க?